என்னடா வேலை சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பிட்ட? டேய் இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இந்தியா பேட்டிங் அதான் பார்க்கலாம்னு போறேன். எதுக்குடா மாப்பிள்ள வீட்டுக்கு போயிட்டு இருக்க? நம்ம செட்டியார் வீட்ல டிவி போட சொல்லிருக்கேன், அங்க போய் பார்க்கலாம். டேய் அந்த ஆளே ஒரு ஏழ்ரா அந்த ஆள் வீட்டுல போய் டிவி பாக்கணுங்கிற? குமாரு காலையிலேயே செட்டியாரு கடைக்கு போயிட்டாரு. வா என் ஆள் கிட்ட சொல்லி கிரிக்கெட் போட சொல்றேன். என்னடா செட்டியார் போன கரெக்ட் பண்ணிட்டியா? அவ அப்பவே விழுந்துட்டாடா. மாப்பிள்ள எல்லா விஷயத்துலயும் ஒன்னா இருக்குடா, பொம்பளை விஷயத்துல மட்டும் விட்டுட்டு போயிடுங்க. டேய் நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, இது உண்மையான காதல். சூப்பர். இது வேறயா? நடக்கட்டும். என்ன கொஞ்சம் சேனல் மாத்தேன், கிரிக்கெட் பார்க்கணும். ஏன் உங்க வீட்ல போய் பாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஃப்ரெண்டா? அவங்க தான் ரொம்ப மோசம், அவங்க கூட சேராத. என்ன பண்றது, தெரியாம பழகிட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுறேன். சரி சரி. ஓகே ஓகே. டேய் குமார், கவிதா ஏண்டி உனக்கு அறிவே இல்ல? டிவியும் போட்டுட்டு ஜன்னலையும் திறந்து வச்சுட்டு என்னடி பண்ற? அப்பா எல்லா அண்ணனும் கிரிக்கெட் பார்க்கணும் டிவி போட சொன்னாங்க. இவனுங்களாடி உனக்கு அண்ணன்? ஒண்ணும் தெரியாத அப்பாவே குழந்தையா இருக்கிய. இந்த சுப்பிரமணிய பையல பாரு, உன்னையே பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்கான். டேய் அவ குழந்தையா? விட்டா 6 மாசத்துல புள்ளைய பத்துருவா. டேய் மாம்ஸ் முன்னாடி கமெண்ட் அடிக்காதீங்கடா. ஏய் சும்மா தமாஸ் மாப்ள, கோவப்படாத. என்னல முணுமுணுக்குறீங்க? போங்கல வெளிய. என்னடா மூடிட்டாரு? என்னடா செட்டியார் ஏதோ ரம்பைய பத்திருக்கிற மாதிரி ரொம்ப தான் அழட்டிக்கிறாரு. ஆமாண்டா. அவருக்கு நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். சரிடா அண்ணே, அதுதான் உங்களுக்கு கை வந்த கடையாச்சுண்ணே. புடிங்கிருவோம். எப்படி நம்ம வேலை? வாங்கடா. வெளியே வருவியா? யோ வடிவேலு, என்ன வீட்டுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கா? எனக்கு கத்தணும்னு ஆசையா? உனதான் கத்த வச்சுட்டானுங்க. யாரியா? அதான் இந்த அயோக்கிய பையன் இருக்கானுங்களே, உன் வீட்டு மீட்டர் பாக்ஸ்ல ஃபியூஸ் அப்படிங்க சாக்கடையில போட்டானுங்க. என்னது பீஸா? அதான் இந்த பெட்டி உள்ள இருக்குல்ல, அதை உரி சாக்கடையில போட்டான். அப்ப இருட்டுதானா?